அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஜேகி புக் மார்க்ல ஒரு கட்டுரை தொகுப்ப பத்தி பேசலாம்னு தோணுச்சு. அ அந்த கட்டுரை தொகுப்போட பெயர் வந்து "சொல்ல முடிந்த வார்த்தைகள்". அ எழுதினவங்க வந்து கே.வி. சைலஜா. இது வந்து ஒரு சின்ன புக்கு தான். மொத்தம் ஒரு 4 கட்டுரை தான் இருக்கும். ஆனா, எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ, அத பத்தி நம்ம பேசலாம், ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. அம் ம் இப்ப இந்த கே.வி. சைலஜா மேடம் அவங்க வந்து எனக்கு எப்படி அறிமுகம்னா, சிதம்பரம் நினைவுகள் அ புத்தகத்தோட அது வந்து ஒரு மலையாள புத்தகம். அ அதோட டிரான்ஸ்லேட்டர் கே.வி. சைலஜா தமிழ்ல பண்ணியிருப்பாங்க. அது அவ்வளோ நேர்த்தியா இருக்கும். ஒரு தமிழ் புத்தகத்த வந்து படிச்ச அந்த ஃபுல்ஃபில்னஸ் அப்படியே இருக்கும். ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண மாரியே இருக்காது. அதன் மூலமா அறிமுகம் அவங்கள. ஸோ இந்த புத்தகம் அ அ எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இதில மொத்தம் ஒரு 4 கட்டுரை இருக்கு. இந்த புக்கு படிக்கிறதுனால எ ஒரு சில மாற்றங்கள் என்ன தோணுச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லலாம்னு தோணுச்சு. என்னன்னா, எப்படின்னா ஒரு 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 புக்கு படிக்கும்போது நமக்குள்ள ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ மட்டும் கடந்துட்டு போறோமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வரும். அது இல்லாம அந்த அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில எப்படி இருக்குங்கிற ஒரு பரிசோதனை முயற்சி பண்ணி பார்த்தாலும் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் இதில வந்து ஒரு முதல் கட்டுரையா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆ கே.வி. சைலஜா மேடம் அவங்க வந்து அவங்களோட பள்ளி பருவம், அவங்க பள்ளியில வந்து அவங்களுக்கு அட்மிஷன் போட்டது. அப்போ வந்து ஒரு அ ஒரு கருப்பான ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சர்ட்ட நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இன்னொரு டீச்சர்ட்ட படிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு 20, 23 வருடங்களுக்கு அப்புறம், அதே டீச்சர் வந்து சும்மா விளையாட்டா கேட்குறாங்க. நான் பார்த்த கருப்பான டீச்சர பார்த்து ஒண்ணும் இது இல்லையே அப்படின்ட்டு. ஸோ, அவங்களுக்கு அதில ஒரு வருத்தம். ஒரு 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 ஆசிரியர வந்து இந்த அளவு மனதில இத்தன வருஷக்கு அப்புறமும் அந்த நினைவு இருக்கிற அளவுக்கு அவங்கள புண்படுத்தியிருக்கோங்கிற ஒரு குற்ற உணர்வோட தான் அந்த கட்டுரைய ஆரம்பிக்கிறாங்க. அ அதுக்கப்புறம் அவங்க அந்த கட்டுரையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பள்ளி, கல்லூரி வாழ்க்கையில அ ஒரு ஆசிரியர்கள வந்து தேடுறாங்க. அதாவது மனதிற்கு பிடித்தமான ஆசிரியர வந்து தேடுறாங்க. அதாவது ஒரு பாடத்த ஒரு பாடமா மட்டுமே எடுத்துட்டு கடந்து போற ஆசிரியர மட்டும் நெறையா பேர் எதிர்பார்க்கல. அது இல்லாம அவங்களுக்குடைய நெருக்கமா, அவங்களோட அ வாழ்க்கைக்கு அவங்கள புரிஞ்சுக்கிற மாரி, அவங்களோட வார்த்தைகள கேட்டுக்கிற மாரி, அந்த மாரி ஒரு அ ஆசிரியர வந்து தேடியிருக்காங்க. எல்லா மாணவர்களுக்கும் அத தேடுவாங்க. ஸோ இந்த மாரி அவங்களோட தேடல், அந்த மாரி ஆசிரியர் அமைஞ்சது, அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாரி பழகுனது, அதுக்கப்புறம் இன்னொரு ஆசிரியர் அந்த மாரி நண்பரா இருந்தது. அ அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த கல்வித்துறைக்குள்ள உள்ள போனது, அதன் மூலமா அவங்களோட மாணவர்கள் பல வகையான மாணவர்கள், அவங்க மாணவர்களோட அன்ப பெற்றது. அப்புறம் கல்லூரி ஆசிரியரா போனது. இந்த மாரி அந்த கட்டுரையில அவங்களோட கல்வி பயணமும், ஆம் அ ஆசிரியர் பயணமும் அதில இருந்துச்சு. இத படிக்கும் பொழுது என்ன தோணுச்சுன்னா, எனக்கு நம்ம வந்து நெறையா நேரம் வந்து பின்னோக்கி பார்க்க மாட்டேங்கிறோங்கிறது மட்டும் தெரியுது. எப்படின்னா, அம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஸ்கூல், காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், இப்ப திரும்பி பார்த்து யோசிக்கிறதே இல்ல. சப்போஸ் எப்பயாவது ரேரா ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டோ இது மாரி வரும்பொழுதோ, அப்பதான் வந்து ஒரு சில டீச்சர்ஸ பத்தியோ, அ அப்பலாம் இப்படி நடந்தது, அவங்க இப்படி சொல்லி தருவாங்க, இந்த மாரி இருக்கும், அப்படி இப்படின்ட்டு பேசுவாங்க. அதுவும் ரொம்ப இப்ப கம்மியாயிருச்சு. இன்னும் நல்லா வந்து தனிமையில யோசிச்சு பார்க்கணும்னு நெனைக்கிறேன். இப்பதான் எனக்கே அது தோணுச்சு. ஏன்னா, பின்னோக்கி பார்க்கும்பொழுது, அ எனக்கு ஞாபகம் இருக்கிற அ டீச்சர்ஸ் யார் யாரு? அ அ அவங்கலாம் எந்த மாரி மாற்றத்த எனக்கு உண்டாக்குனாங்க? அ அதாவது வெறும் கல்வியில மட்டும் இல்லாம, ஒரு அத கடந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்டா அ தன்னை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது. அ லோ லெவல்ல இருக்கிற நம்மள வந்து புஷ் பண்ணி, அ அதாவது அவனோட வேற திறமைகளையும் கண்டுபிடிக்கிறது. இந்த மாரி நண்பரா கூட இருந்து நெறையா வகையில வழிகாட்டுறது. இந்த மாரி ஆசிரியர்கள்லாம் பின்னாடி யோசிச்சு பார்த்தா, நெறையா பேத்துக்கு கண்டிப்பா 1, 2 பேர் இருப்பாங்க. மேக்ஸிமம் நெறையா பேத்துக்கு இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அந்த மாரி ஆசிரியர்கள நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா, நம்ம வந்து
வெறும் பாடம் மட்டும் சொல்லித்தர டீச்சர்ஸாக தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கட்டுரை முடிக்கும் பொழுது நீங்கள் படித்து முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களை பின்னோக்கி பார்க்க தோணும். நீங்கள் கண்டிப்பாக பின்னோக்கி உங்கள் ஃப்ளாஷ்பேக் ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் பாருங்கள். அதில் எந்த டீச்சர்ஸு எந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்தாங்கங்கிற ஒரு பக்குவம் வரும். இது நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த டைமோட நம்மளோட ஒரு மெச்சூரிட்டி லெவலும், ஒரு மனநிலையும் வேறு. இப்போ வரும்போது பல தருணங்கள, அனுபவங்கள்லாம் கடந்து, இப்போ இருக்கிற வயதில் வந்து ஒரு பக்குவத்தோடு இருக்கும் பொழுது, பின்னோக்கி பார்த்து அந்த ஆசிரியர்களெல்லாம் நினைவு கூர்ந்தா நமக்கு இன்னும் அது ஒரு அனுபவமாக இருக்கும். நல்லா இருந்தது அந்த கட்டுரை. அதுக்கப்புறம் இன்னொரு கட்டுரையில் வந்து உணவு உணவென்பது வயிற்றை நிறைப்பதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஹோட்டல்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது. நிறையா கிராமங்கள், நகரங்கள்லேயே கூட ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அதேமாதிரி இந்த கட்டுரைகளில் சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல விளையாண்டுட்டு எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் தண்ணி தாங்க அப்படின்னு கேட்டால் தண்ணி கொடுப்பாங்க. உணவு எங்கேனாலும் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை தான் இருந்தது முன்னாடி. இப்போ வர வர தான் அந்த ஒரு பணப்புழக்கம் அதிகமாகவும், தேவைகளை விட இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி போகிற ஸ்டேஜ் வரும்போது, இந்த மாதிரி ஹோட்டல்ஸு, உணவகங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பற்றி இந்த கட்டுரை இருக்கும். இதை படிக்கும்போதே நமக்கு அதையும் பின்னோக்கி பார்க்க தோணும். ஏன்னா அப்போ வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கோ இல்லை வருடத்துக்கு ஒரு தடவையோ போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறது ரேராக தான் இருக்கும். அது வந்து நம்ம கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு கிடைக்க வாய்ப்பும் இல்லை. என்றைக்காவது டூர் இந்த மாதிரி ஏதாவது போனாலும் கூட 2 நாள் போனாலும் 1 நாளைக்கு மேலே வரைய அதுக்குரிய உணவை வந்து தயார் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. சும்மா போகிற இடங்களில் டக்குன்னு வந்து ஹோட்டலில் உள்ளே போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை முறையே இருந்தது. ரொம்ப ரேராக ஒரு இடத்துல எங்கேயாவது அதுவும் அப்பாக்கள் கூட போகும்பொழுது இந்த மாதிரி ஹோட்டலில் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இருந்த வாழ்க்கை முறை இப்படி மாறிடுச்சு. மனிதம் அதோட மாறினது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிற ஒரு எத்திக்ஸே இல்லாமல் ஒரு உணவகங்கள்லாம் இருக்குல்ல. கலப்படமான பொருட்கள், உணவுகள், காய்கறிகள் இதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த மாதிரி நடத்துகிறாங்களே, அதை பற்றியும் ஒரு அன்பு இல்லாமல் அக்கறை இல்லாமல் போயிட்டுருக்குல்ல உணவகங்கள், இதை பற்றியும் இதில் சொல்லியிருப்பாங்க. இது இல்லாமல் இதுக்கு நடுவில் வந்து ஒரு வேல்யூ சிஸ்டத்தோட அந்தளவு ஒரு தன் செய்யும் தொழிலை வந்து ஒரு அன்பாக நடத்துகிற மாதிரி அக்கறையாகவும் நடத்துகிற உணவகங்களும் இருக்குது. பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்து நமக்கு சப்ளை பண்ணுறவங்க இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க. இதை பற்றியும் இந்த கட்டுரையில் வந்து பேசியிருப்பாங்க. இதை படிக்கும் பொழுதும் அதோட நினைவுகள் நம்ம போகிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் எண்ணுள் தகிக்கும் இயலா பயணங்கள்னு சொல்லி ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை ரொம்ப ஒரு முக்கியமான கட்டுரையாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதில் வந்து இந்த கட்டுரையில் பொதுவாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பெண்ணோட பார்வையில் அவங்க வந்து சடனாக டக்குன்னு எங்கேயும் ஒரு பயணத்தை மேற்கொண்டுற முடியாதுங்கிற அந்த ஒரு ஏக்கத்தோடு தான் அந்த கட்டுரை இருக்கும். மேபி இப்போ இருக்கலாம். இன்னும் கூட பெருசாக இல்லை. இன்னும் நீங்கள் வந்து சிட்டி அந்த ரேஞ்சில் இல்லாமல் இன்னும் ஒரு ஊர் பக்கம் போனீங்கன்னா, ஒரு பெண் வந்து தனியாக ஒரு வாரம் பயணப்பட்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பையன் வந்து டக்குன்னு வந்து ஒரு இலக்கிய பயணம், ஒரு ட்ரெக்கிங்கு இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் டக்குன்னு அவங்க யார்கிட்டையும் சொல்லக்கூட தேவையில்ல. அப்படியே அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ஃப்ரெண்ட்ஸோடு போயிடுறாங்க. ஆனால் ஒரு பெண் அப்படி போக முடியலை. இப்போ அந்த நிலை வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து ட்ரெக்கிங் போகிற அனுபவத்தை பற்றி பேசுகிறாங்க. ஜிப்சி கதைகள் அந்த பாட்காஸ்ட் நேம் வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து செம்மையாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில்
அந்த அதில பேசுற அவங்க பேர் மறந்துருச்சு. அந்த பெண் வந்து அவங்க வந்து தனிமையா வந்து ஒரு சோலோ ட்ரிப்பா போயிருக்கிறாங்க ஒரு பயணம். அப்போ போயிட்டு வந்து எது எதெல்லாம் சேஃபு அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 1 நாள் 2 நாள் நீங்க ஸ்டே பண்ணணும்னா, நீங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே அந்த கிளாக் ரூம்லேயே அடுத்த நாள் போற ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு நீங்க அங்க ஸ்டே பண்ணுங்க. அது ரொம்ப சேஃபு. இந்த மாரி நெறையா டிப்ஸ் குடுத்துருப்பாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஏன் குடுக்குறாங்கன்னா, இ இத வந்து எல்லாத்துக்கும் அது போறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல. ஒரு பெண் தனியா போறதுங்கிறது ரொம்ப அ ஒரு இன்னும் அந்த மாரி நிலை தான் இருக்கு. இது வீட்லயும் அத அனுமதிக்கணும். ஒரு வகையில அம் எந்த அளவுக்கு இப்ப அண்ணனோ, அப்பாவோ இந்த மாரி யோசிக்கிறதுக்கு ரீசன் வந்து ஒண்ணு சேஃப்டி தான். ரொம்ப ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி. அதுக்கு வேற வகையில இந்த பெண் போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தவறு. அது வேற கேட்டகரி. ஆனா சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, இது மாரி போயிட்டு வந்தவங்களோட டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் இந்த புத்தகத்திலயும் சொல்லியிருப்பாங்க. நெறையா அந்த காலத்து பெண்கள் வந்து இன்னும் வரைய வந்து அவங்க ஊர விட்டு வெளிய போகாத அளவு கூட இருக்கிறாங்க. அ பிறந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணி குடுத்தவங்கலாம் ரொம்ப பாவப்பட்டவங்க. ஏன்னா, அவங்களுக்கு வெளிய போறதுக்குரிய தருணமே இருக்காது. அந்த மாரிலாம் இருக்கிறாங்க பெண்கள். இருந்திருக்காங்க. ஸோ, அ இதில வந்து ஒரு ஒரு பெண்ணோட பார்வையில அதுவும் அவங்களோட இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு 80ஸ், 90ஸ் அந்த ஸ்டேஜ்லலாம் சுத்தமா அந்த மாரி வெளிய போக வாய்ப்பில்லாத நிலை. ஆம் இருந்திருக்கு. டக்குன்னு ஒரு பயணப்பட முடியல. இது மாரி எல்லா பெண்களுக்கும் அதோட மனநிலை இருக்கு. ஏன்னா, இத பத்தி அவங்களே சொல்றாங்க. இது மாரி ஒரு நாள் டக்குன்னு ஒரு பஸ் வரணும். அதில டக்குன்னு நம்ம வந்து ஏறி போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து நம்ம அந்த பஸ் மாரி இலக்கற்ற ஒரு பயணமா மேற்கொள்ளணுங்கிற ஒரு ஒரு ஆசையோட அவங்க சொல்றாங்க. இத கேட்டுட்டு அவங்க நண்பர்களும் எனக்கு இது மாரி போணும்னு ஆசை இருக்கு அப்டின்ட்டு தோணுது. ஏன்னா, அதில ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க. அது இன்னும் வரையும் நடக்குது. உண்மதான். அ அந்த ஊர் திருவண்ணாமலை பக்கத்தில இருக்கிற ஒரு டேமுக்கு வந்து எப்பயாவது ஒரு தடவ ஒரு பிக்னிக் மாரி வந்து கொண்டு வருவாங்க. அப்போ வந்து ஆண்கள்லாம் குளிச்சுட்டு வரும்பொழுது, பெண்கள் வந்து ஒரு 5, 6 கிலோ மீன் அங்க வாங்கி அங்க சமைச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சமைச்சு வச்சு ஆண்கள் சாப்பிட்டதுக்கப்புறம், இவங்க சாப்பிட்டு முடிக்கவே ஈவினிங் கிட்ட ஆயிடும். முடிச்ச உடனே டக்குனு அடுத்து டீ கேட்பாங்க. அது டீ போட்டு குடுத்த உடனே, சரி கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. இந்த இடத்துல வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அவங்க எதுவுமே சரியா பார்க்கல. அங்க சுற்றி பார்க்கிறதுக்குரிய போய் சமையல் வேலை பார்த்த மாரி தான் இருந்திருக்கும். ஸோ அந்த அந்த மாரி நிகழ்வெல்லாம் அதில சொல்லியிருப்பாங்க. இந்த கட்டுரை ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு ஒரு பயணம், அந்த பயணத்தின் ஆசையை வந்து ஒரு பெண்ணோட பார்வையிலிருந்து பார்க்கணும். அது மூலம் பார்த்ததுக்கப்புறம், இன்னும் சில நம் குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு உரிய ஆசைகள் வந்து தோணி நிறைவேற்றுவதற்குரிய மனநிலையெல்லாம் உருவாகும். அ ஸோ அந்த கட்டுரை வந்து ரொம்ப முக்கியமான கட்டுரையா இருந்துச்சு. "வாழை வாழ சொல்லித் தருகிற நம் கல்வி" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டுரை. இதான் கடைசி கட்டுரை. இந்த கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா, அ கல்வி கல்வி வந்து என்ன பண்ணுது? அப்படிங்கிறத ஒரு கேள்விய வந்து அதில குடுத்துருப்பாங்க. ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிற ஒரு பெண் வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. அ ஆனா, கல்வி அறிவே இல்லாத ஒரு 2, 3 பெண்களோட வாழ்க்கைய பத்தி அதில சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து கடைசி வரையா ஒரு வைராக்கியமா இருந்து, அவங்க குடும்ப ஒரு கணவனை இழந்த பெண், அதுக்கப்புறம் சரியா இல்லாத ஒரு ஒரு கணவன விட்டுட்டு தனியா தன் குழந்தைகள பார்த்துக்கிட்ட பெண். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ராஜடியிலேருந்து வெளிய வந்து, திரும்ப அவங்க குடும்பத்த மேல் எழுப்புன ஒரு பெண். இந்த மாரி சில பெண்களின் வாழ்க்கைய வந்து அதில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க கடைசி வரையும் நின்னு அ லைஃப்ல லீட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஆனா, படிச்ச அந்த காவல்துறை அதிகாரி வந்து ஏன் இறந்தாங்கங்கிற ஒரு கேள்வி. அப்ப நம்ம கல்வி என்ன சொல்லுது? என்ன சொல்லி தருது? வெறும் பாடத்திட்டம் மட்டுமா? வாழ்வியல பத்தி எதுவும் சொல்லலையா? அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அந்த கட்டுரை முடியும். அது உண்மதான். அம் பாடம் மட்டுமே வாழ்க்கைங்கிற
அந்த ஒரு ஓட்டத்திலே வந்து இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. இதுக்கு நடுவில் இதெல்லாம் பண்ணுறதுக்குரிய திட்டங்கள்லாம் நிறையா கொண்டு வரணும். அதுக்கு வந்து இலக்கியம் ரொம்ப முக்கியம்னே சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரே ஒரு ஒரு காம்படிஷன் மட்டுமே வாழ்க்கை இல்லை. இதுக்கு பின்னாடி நிறையா மனிதர்கள் இருக்காங்க. அந்த மனிதர்களோட வாழ்க்கை, அவங்க ஏகப்பட்ட சினாரியோவில் இருக்கிற மனிதர்களின் வாழ்க்கை முறை, இதெல்லாம் வந்து இலக்கியத்தின் மூலமாக தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறையா இப்போ வந்து மீடியா இது மாதிரி அதில் தான் உள்ள இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட வாழ்க்கையை பார்க்குறக்குரிய தருணங்கள்லாம் இப்போ கம்மியாயிடுச்சு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை முறையும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா கல்வி திட்டத்தின் மூலமாக இலக்கியம், அதுக்கப்புறம் செல்ஃப் டெவலப்மெண்ட்டு நிறைய இப்போ வந்து இந்த தன்மீட்சி இதுமாதிரி ஜெயமோகன் இதிலெல்லாம் நிறைய அவரோட பிளாகில் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி வந்து ஏகப்பட்ட சுயம் சார்ந்து எனக்கு வந்து மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடக்கப்பட்ட மாதிரி இருக்குது. எனக்கு எந்த செயலும் செய்ய முடியல, எனக்கு வெற்றியே இல்லை, எனக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. இது மாதிரியான லெட்டர்ஸ் அவருக்கு நிறையா வருது. இப்போ கொஞ்ச நாளாக அதை வந்து அவர் வெப்சைட்டில் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்குது. அவருடைய விளக்கங்கள் வந்து இன்னும் அருமையாக இருக்குது. அது ரொம்ப ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்குது, இன்னும் கிளாரிட்டியாகவும் இருக்குது. அதையும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிற இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் முன்னாடி இருந்திருக்காங்க. இருக்கும் பொழுது இந்த பெண்கள் அவங்க சொன்ன அந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கல்வி தகுதியும் இல்லாமல் ஒரு வைராக்கியத்தோட அந்த வாழ்க்கையை தாண்டி வந்த நிகழ்வெல்லாம் ஆச்சரியமாக தான் இருந்தது. அது வந்து ஸோ கல்வி எங்கே இருக்குங்கிற கேள்வியோடு அந்த கட்டுரை முடியும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த கட்டுரை தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இந்த கட்டுரை தொகுப்பு நமக்கு என்ன பண்ணுன்னா, உங்களோட வாழ்க்கையில் பின்னோக்கி பார்க்க தோணும். அப்போ இருந்த மனநிலையில் இல்லாமல் இப்போ இருக்கிற பக்குவத்தோட அப்போ இருந்த மனிதர்களை வந்து நம்ம என்னங்கிறத பார்க்க தோணும். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையோட எத்திக்ஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்குது, முன்னாடி இருந்த வாழ்க்கை முறைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறைக்கும் எப்படி மாறி இருக்குங்கிற ஒரு அவதானிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட பார்வையினால் அவங்களோட சுதந்திரமாக நிறையா விஷயங்கள் செயல்பட முடியலைங்கிற ஒரு கேள்வியிலும் அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறதையும் யோசிக்க தோணும். ஃபைனலாக கல்வி நமக்கு என்ன பண்ணுது? வெறும் படிப்பு மட்டும்தான் தந்துட்டுருக்கு. ஸோ அதன் மீறி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்காக இது இருக்குது. இந்த புத்தகம் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் பார்வையின் மூலமாகவும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்காண்டி இது வந்து பெண்கள் மட்டும்தான் படிக்கிறது அப்படிலாம் இல்லை. இது பொதுவான புத்தகம், அனைவரும் படிக்கணும். நல்ல புத்தகம், கண்டிப்பாக வாங்கி படிங்க. ரொம்ப சின்ன புத்தகம்தான், ஈஸியாக படிக்கலாம். இன்னொரு நல்ல புத்தகத்தில் நம்ம வந்து இல்லைன்னா ஏதாவது ஒரு படங்கள், இன்னொரு ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரியும், இன்டர்வியூனா ஒரு டிஸ்கஷன் மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கு. பார்ப்போம். அது இருந்தால் அதுவும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். வரும் நாட்களில் பார்க்கலாம் நண்பர்களே. சரி, நன்றி, வணக்கம்.